student, 12th standard, chapter 4, example 2.26, show that cot of sin inverse of x equal to root of 1 minus x square by x. இப்போ sin x னா minus 1 to plus 1 இன்டர்வல் இருக்கும், x வேல்யூ நாட் ஈக்குவல் 0 0 இருந்துச்சுன்னா ஃபுல் டைம் இன்ஃபினிட்டி ஆகிடும். அப்போ x வேல்யூ நாட் ஈக்குவல் 0 வரும். ஓகே சரி, ஓகே ஃபர்ஸ்ட் நமக்கு இது டேரெக்டாக நம்ம சால்வ் பண்ணி லெஃப்ட் ஹேண்ட் எடுத்து ரைட் ஹேண்ட் சால்வ் பண்ணலாம். நமக்கு இப்போ இதுக்கு மட்டும் ஒரு தீட்டான்னு கன்சிடர் பண்ணுறோம். sin inverse x மட்டும் தீட்டான்னு கன்சிடர் பண்ணுறோம். அப்போ சைடு வந்துன்னா sin inverse இருந்தனா sin தீட்டா மாறும் இப்படி எக்ஸ். இப்போ நமக்கு sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா வேல்யூ ஒன்றுன்னு தெரியும். அப்போ காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல்னா நமக்கு sin தீட்டாவுக்கு திரும்பி காஸ் தீட்டா ஃபார்ம் பண்ண போகிறோம். அப்போ காஸ் தீட்டா நமக்கு 1 மைனஸ் sin ஸ்கொயர் தீட்டா. இப்போ காஸ் theta equal to root of 1 minus sin square theta. Okay, cos theta 1 minus sin square opposite minus item, cos theta equal to 1 minus sin square. Okay, இப்போ next இப்போ cos theta root of 1 minus sin square யூஸ் பண்ணா sin theta என்ன யூஸ் பண்றோம், x ங்க யூஸ் பண்ணா அப்போ x ஸ்கொயர். இப்போ நம்ம cot theta வந்து இது theta கன்சிடர் பண்ணா cot theta வேல்யூ தான் ஃபைண்ட் பண்றோம். அப்போ cot theta என்ன வரும், cos theta by sin theta. நமக்கு cos theta என்ன நமக்கு root of 1 minus sin square by நமக்கு sin theta என்ன இருக்கு நமக்கு x. ஓகே இப்போ லெஃப்ட் ஹேண்ட் ஆன்சர் எடுத்துலாமா, cot sin inverse of x. sin inverse x வந்து தீட்டான்னு எடுத்துட்டான். இப்போ நம்ம cot theta என்ன ஃபார்ம் பண்ணி கண்டுபிடிச்சு வச்சுக்கிறோம்னு root of 1 minus x square by x. அப்போ ரிசல்ட் வந்து ரைட் ஹேண்ட் ரிசல்ட், அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் ரைட் ஹேண்ட் சைடு கன்ஃபார்ம் பண்ணிருக்கோம். இது sin inverse தீட்டான்னு எடுத்துட்டு தீட்டா வந்து cos theta ஃபார்ம் பண்றோம். cos theta ஃபார்மட் ரெண்டையும் டிவைட் பண்ணா root of 1 minus x square by x. ஏன்னா cot theta னா cos by sin சப்ஸ்டிட் பண்றோம். அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்தா அதே சேம் ஃபேக்டர் வந்துச்சு. இட் இஸ் வெரிஃபைட். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.